ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் கிளாஸில் குங்குரு பீட்ஸ் வச்சு தான் ஒரு பிரேஸ்லெட் பண்ண போகிறோம். பட் நான் பிரேஸ்லெட் டைப்பாக செஞ்சு காமிக்கல, நான் வந்து ஒரு ஆங்கிலர் டைப்பாக செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு குங்குரு பீட்ஸ் வந்து இந்த சைஸில் தான் கிடச்சிருக்கு. இந்த சைஸில் பிரேஸ்லெட் பண்ணால் லுக் வைஸ் வந்து நல்லா இருக்காது. இதை விட குட்டியான சைஸ் நிறையா இருக்குது. இதுலேயே 2-3 டைப் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த லூப் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறதுலே பாருங்கள், இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம கொலுசுலலாம் கரெக்டாக அந்த லூப் வந்து பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரி டைப்பும் இருக்குது. ஸோ ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரை இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த டைமில் கிடைக்கல. அதனால வந்து நான் இந்த குங்குரு பீட்ஸ் வச்சு எப்படி நம்ம ஒரு கொலுசு சூப்பராக வந்து ஃபேன்சியாக மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஹூக்கும் கொலுசுக்காக வந்து இருக்குது ஷாப்பில். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபேன்சியாக வாங்கிக்கலாம். 10 ருபீஸ் போல் தான் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து கியர் ஒயர் சில்வர் கலர் எடுத்திருக்கேன். எப்போ போலேயே கியர் லாக் 2 போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜம்ப்ரிங் வந்து ஆட் பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா லாக் பண்ணிக்கிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது கிறிஸ்டல் பீடில் பண்ண போகிறேன். இந்த ஆங்க்லெட் வந்து நீங்கள் கிறிஸ்டல் பீடில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கிறிஸ்டல் பீட்லேயும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்குறீங்க, குட்டி குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா பால் பாசி ஒயிட் கலரில் இருக்கும்ல, அது மாதிரி பிளாக் கலரில் கண்திருஷ்டிக்காக பிளாக் கலர் போடுவாங்க. ஸோ சுகர் பீட் மாதிரி இருக்கும், அதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பஞ்ச் பீட்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கஸ்டமர் வந்து ரொம்ப ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பஞ்ச் பீட்லேயும் செஞ்சு கொடுக்கலாம். அதாவது இந்த பாசி டைப் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பீடு குட்டி குட்டி பிளாஸ்டிக் பீட் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இந்த கிறிஸ்டல் பீடில் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக இதுக்கு வந்து 100 ருபீஸ் கூட வாங்கலாம் நீங்கள். ஏன்னா நம்ம வந்து கிறிஸ்டல் பீடே வந்து 30-35 ரேஞ்சுக்கு வாங்குவோம். அதனால வந்து நீங்கள் 100 ருபீஸ் கூட இந்த அதாவது ஒரு பேருக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து கிறிஸ்டல் பீடு இந்த சைஸ் எடுத்திருக்கேன். இதை விட சின்ன சைஸ் பெரிய சைஸ் கூட உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 கிறிஸ்டல் பீடு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சில்வர் கலர் கனெக்டர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கனெக்டர்லேயும் நிறைய வெரைட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம 1 கிராம் வந்து 2 ரூபாயிலிருந்து 3 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம கிராம் கணக்கில் தான் வாங்க முடியும், பீஸ் கணக்கில் வந்து வாங்க முடியாது. இது மாதிரி நான் கனெக்டர் வந்து இன்றைக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆங்க்லெட் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆப்டாக இருக்கிற மாதிரி கனெக்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஃப்ளார் கனெக்டர் சென்டரில் வர மாதிரியும் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்டரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 5 கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மறுபடியும் வந்து அந்த சில்வர் கலர் கனெக்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து ஸ்மைலி குட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னா ஸ்மைலி வந்து கனெக்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஈவில் ஐ பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருப்போம், அது கூட நீங்கள் வந்து சைடில் போட்டு 2 கனெக்டரும் ஆட் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கிறிஸ்டல் பீடும் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ளாரும் சென்டரில் வச்சு கனெக்டரும் ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நீங்கள் 2 கிறிஸ்டல் பீடு நெக்ஸ்ட் ஒரு குங்குரு பீடு ஆட் பண்ணிக்கலாம். அல்லது 5 கிறிஸ்டல் பீடு அல்லது வந்து பஞ்ச் பீடு நெக்ஸ்ட் வந்து ஒரு குங்குரு பீடு ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி காமிக்கலாம். இன்றைக்கி நான் குங்குரு பீடோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது, அதனால தான் நான் வந்து பிரேஸ்லெட்டுக்கு மேக் பண்ணல. நான் மேக் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து பிடிக்கல, அது லுக் வைஸ் நல்லா இல்லை. அதனால சரி ஆங்க்லெட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்து ஆங்க்லெட்டாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வெளியெல்லாம் போடுறதுக்கு பயந்தோம் அப்படின்னா நிறைய ஸ்கூலில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுத்துக்கலாம். என் பாப்பா வந்து போட்டுக்கிறது இல்லை, வெளியில் வந்து போட்டுக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவளுக்கு காலில் வந்து குத்துவோம் அப்படின்ட்டு அவள் இதையும் வந்து ஸ்கிப் பண்ணிடுறா, வேண்டான்னு சொல்லிடுறா. பட் நிறைய குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வியர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி பிளாக் கலர் பீடு இருக்கும், ஸோ குட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் பாப்பாவுக்கு வந்து அந்த கண் திருஷ்டி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளாக் கயிறு கட்டுவோம் இல்லையா, அதுதான் நான் காலில் வந்து கட்டியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஏதாவது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு போகணுன்னா இந்த மாதிரி வந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஈவிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லென்த்துக்கு கோத்துக்கலாம் பீட்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து 2 கியர் லாக் போட்டு நெக்ஸ்ட் ஒரு ஜம்ப்ரிங்கும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போலேயே நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். 2 லாக்குள்ளேயும் வந்து இந்த கியர் ஒயரை நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜம்ப்ரிங்கை வந்து நீங்கள் லூப்பாக வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம லாக் பண்ணி எடுத்துக்கலாம். பிசிறு பார்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பீடுக்குள்ளேயே வந்து அந்த பிசிறு பார்ட்டை வந்து கோர்த்துக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கியர் லாக்கையும் வந்து போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா தாராளமாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்க சான்ஸ் இருக்குது. அவங்களாம் கொஞ்சம் ப்ரீவியஸாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எந்த ஒரு டிசைன் நீங்கள் பார்த்தாலுமே அதில் என்னென்ன பீடு யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன வெரைட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் நாலேஜ் கிடச்சிரும். ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டே இருந்து பாருங்கள், ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒரு கிளியர் நாலேஜ் கிடைக்கும்.
இப்போ இந்த ஜம்பிங்கை லைட்டாக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கொலுசுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஹூக் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹூக் இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் அந்த லாப்ஸ்டர் ஹூக், ஃபிஷ் ஹூக் டைப்பில் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது எஸ் ஹூக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட எந்த ஹூக் வெரைட்டி இருக்கோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும் ஃபேன்சியாக நம்ம போடும்போது. ஸோ இது எனக்கு கிடச்சனால இதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் கூட ஷாப்பில் இருக்குது. 10 ருபீஸ் ஒரு பேர் வந்து 10 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது பல்காகவே வாங்கிட்டு வந்து நான் வந்து போஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இப்போ நம்ம வந்து கீழே சின்ன ஹோல் இருக்கும், அந்த ஹோல்லையும் நம்ம வந்து ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதில் குங்குரு பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த குங்குரு பீட்ஸ் வந்து இந்த டைப்பாக இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் வந்து வராது. ஸோ சவுண்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டைப் காமிச்சேன் இல்லையா நான், கொஞ்சம் லூப் வந்து பெருசாக இருந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து நல்லா சவுண்ட் வரும். நம்ம கொலுசுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி சவுண்ட் வரும். ஸோ சவுண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் 2-3 டைப் இருக்குது. அது மாதிரி நீங்கள் வாங்கி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இன்னொரு சைட்லேயும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மெயினாக பார்க்குறது என்னென்னா ஜம்ப்ரிங் வந்து ஒரு லூப்புக்குள்ளே, அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கணும், அல்லது ஈஸியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆங்லெட்டை ஃபேன்சியாக வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நம்ம 100 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த குங்குரு பீட்ஸ் வந்து குட்டியாக கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மேக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பீடு, ஒரு கிறிஸ்டல் பீடோ ஒரு சுகர் பீடோ ஆட் பண்ணிவிட்டு குட்டியான அந்த குங்குரு பீடையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதுவும் வந்து நல்லாயிருக்கும் லுக் வைஸாக. நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ நானும் வந்து டிசைனுக்காக நிறைய வீடியோ வந்து செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.